சிறை நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமால ஒரு படம் வெளிவந்து எல்லார் மனதிலையும் படம் சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண ஒரு படம் தான் அது இந்த சிறை மட்டும்தான். அதாவது டைரக்டர் வந்து நம்ம தமிழ் அவருடைய கதையை தான் படமா பண்ணியிருக்காப்ல. தமிழ் வந்து ஏற்கனவே விக்ரம் பிரபு வச்சு டானாக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணியிருந்தாப்புல. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். ஸோ அவருடைய கதையை வேற ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காப்புல. ஸோ கண்டிப்பா இந்த படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்ததை விடவே பல மடங்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை மேக் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம விக்ரம் பிரபு வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹீரோ வேற ஒருத்தர் இருக்காப்புல. ஒரு புது பையன், அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம். படத்தை பின்னி பெடல எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த படம் கிட்டத்தட்ட 28 கோடி வசூல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2025ல ஹிட்டான லிஸ்ட்ல இந்த திரைப்படமும் ஒண்ணு. வர்த்தக ரீதியாகவும் சரி, விமர்சனமாகவும் சரி, மிகப்பெரிய வெற்றினா அது இந்த சிறை மட்டும்தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. எல்லா தரப்பு ஆடியன்ஸ்களுக்கும் இந்த சிறை திரைப்படம் பிடிச்சிருந்தது. எந்த ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இந்த படத்து மேல கிடையாது. எல்லாருமே பாசிட்டிவா மட்டும்தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இப்ப பொங்கலுக்கு வந்த படம் கூட சரியா போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ல பராசக்தி படத்தை எடுத்துட்டு இந்த படத்தை தான் போட்டிருக்காங்க, திருப்பி போட்டிருக்காங்க. அப்ப இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இந்த படம் எந்த ஓடிடில எப்ப வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி5 தான் வாங்கியிருக்காங்க. பல ஓடிடி கிட்ட பேசினாங்க, ஆனா யாருமே வாங்கவே இல்லை. ஃபைனலா நம்ம ஜி5 தான் சேட்டலைட் டிஜிட்டல் இது ரெண்டுத்தையுமே வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி தான் இந்த படம் ஓடிடிக்கு சேல் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த படத்துக்கு தியேட்டர்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி படத்தரப்புல கேட்டதுனால இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் டேட்டா கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அது மேபி 5 வாரமா மாறலாம், இல்ல 8 வாரமா மாறலாம். அதை பத்தி இன்னும் எந்த ஒரு விஷயமும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா கூடிய சீக்கிரம் ஜி5 ஓடிடி தளத்துல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க.